அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? விடுங்க. என்னையா நீ? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஊருக்குள்ள சேர்க்க கூடாதுப்பா. ஏன்பா அப்படி என்னப்பா பண்ணா? இவன் இருக்கானே, இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்களாம் ஊர்ல இருந்தா நம்ம ஊர் பொண்ணுங்களுக்குலாம் பாதுகாப்பே இல்ல. அப்படி என்னதான் பண்ணி தொலைச்சான்? என்ன பண்ணானா? என் பொண்டாட்டி காட்டு பக்கம் போகும்போதெல்லாம் பின்னாடியே போறான். அவ குளிக்கும் போது எட்டி பாக்குறான். இப்ப சொல்லு, இவன் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ண நினைக்கிறேன்னு சொல்லு. என்னப்பா சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தா இப்படி பேசுற? இல்ல, கிராமத்துல ஜனங்க அரசாங்கம் கொடுக்கற பணத்திலயோ இல்ல வீட்டுல இருக்க பணத்தையோ வச்சு அவங்க ஒரு பாத்ரூம கட்டிக்கிறாங்க. நீ என்னடானா அரசாங்கம் கொடுத்த காசுல குடிச்சு சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டு இப்போ என்னடானா பொண்டாட்டியோட மானம் போயிடுச்சுன்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்க. ஒண்ணு பண்ணு, முதல்ல ஒரு டாய்லெட்டையும் பாத்ரூமையும் கட்டு, இல்லனா உன்னோட கதை அவ்வளவுதான். சரி சரிப்பா, அப்படியே பண்றேன். சரி கிளம்பு. ஏய், நீ எதுக்குடா அப்படி பாக்குற? இல்ல, வீட்ல டாய்லெட் பாத்ரூம் வச்சுக்கிட்டு எதுக்கு நீ காட்டு பக்கமா சுத்திட்டு இருக்க? 4 செவத்துக்குள்ள போறதுல என்ன இருக்குது சுகம்? வயல்ல காத்தோட்டமா போறதுல இருக்குதே சுகம். சுகமே சுகம். ஏய், அவன் உன்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கைய காலை உடைச்சிருந்தானா கிடைச்சிருக்கும் சுகம். இன்னொரு வாட்டி உன்னை அந்த காட்டு பக்கம் போறத பார்த்தேன்னு வச்சுக்கோ, பார்த்த இடத்துலயே உன்னோட கைய காலை உடைச்சு போட்டுருவேன். நான் தெரியாம பண்ணிட்ட முடியும். இனிமேல பண்ண மாட்டேன். கிளம்பு. என்னடி நந்து, என்னாச்சு? இல்ல சித்ரா, நான் அவனை ஏதாவது பண்ணணும். நான் இவனுக்கு பாடம் சொல்லி தரேன். ஒண்ணு அவன் பில் செட்டில் பண்ணணும், இல்ல அவனை நான் பெட்ல செட்டில் பண்ணணும். என்னடி நந்து, நான் உன்னை சாஃப்டான சினிமா ஹீரோனி நினைச்சேன். ஆனா நீ சீரியல் வில்லி மாதிரி நடந்துட்டு இருக்க. இல்ல சித்ரா, இன்னைக்கு நான் அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். சரி வாடி போலாம். சரி. எல்லரு வேணுமாண்ணா? எவ்வளவு இளநீ? 30 ரூபா. 30 ரூபாவா? மச்சான் 60 ரூபா போட்டா 90 வரும்டா, நீயே குடிச்சுக்கோ. அட குடிகாரனே. அண்ணா இருண்ணா, வாடா பூசாரி இளநீ குடிக்கலாம். வாடா, எப்பயும் குடிக்கிறதுலயே இருப்ப. சரி வா, இனி இளநீர் குடிப்போம். 3 விட்டுங்க. ஓபன் பண்ணிட்டானா? ஓபன் பண்ணுங்க. என்னடா அண்ணா, இவனுக்கும் சேர்த்து 4 வெட்டுங்க. சும்மா இருடா. என்னடா சீக்கிரமா வெட்டுங்கண்ணா. டேய் மச்சான், என்ன விசேஷம்? என்ன கட்டிங்கடா அது? மஷ்ரூம் மச்சான். டேய், சாப்பிட்றதானடா அது? ஒன்ன மாதிரி இவனுக்கு கட்டிங் பண்ண உன்னை விட சூப்பரா இருப்பான் போலயே. ஏய், இதெல்லாம் வேஸ்ட் கட்டிங் நினைச்சியா? இது என் ஃபேஸ்க்கு மேட்ச் பண்ணி பண்ண கட்டிங்டா. ஏய், இவனுக்கும் பண்ணலாம், பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்னு பாப்போம். டேய் வேணாண்டா, தயவு செய்து என் மான மரியாதை கெடுத்துறாதீங்கடா. டேய், நீ இவ்வளோ பேசிட்டல, நாளைக்கே அவனை கட்டிங் பண்றேன்டா. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்றா. சித்ரா, அவன் இருக்கான். ரெடியா? நான் ரெடி. போலாம் போலாம். வா. என்னடி ஆச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. உன்னை நம்பினா வேலைக்கு ஆகாது.
ஏய் நினைவே இல்லடி. தூக்குடி, ரூம்ல போட்டு அடிக்கலாம். ஆ? ரூம்ல போட்டு அடிக்கலான்றேன். ஏய் டபுள் மீனிங்ல சொல்றேடி. ஏய் யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்க போறாங்க. தூக்குடி. இந்தாடி சாவடிச்சுடு. ஏய் நான் டாக்டர் டி, ஏதோ போஸ்ட்மார்ட்டம் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இவன் நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுத்திருக்கான். இவனை மட்டும் விடக்கூடாது. அம்மா தாயே, நீ முதல்ல வெளியே போ. வெளியே யாராச்சும் வராங்கன்னா போய் பாத்துக்கோ. நான் இவனுக்கு பாடம் சொல்லி தரேன். என்னவோ பண்ணி தொலை. ஐயோ இவ வேற. அவ பேச்ச கேட்டிருந்தா அவ்வளவுதான். இப்ப என்ன பண்றது? எங்க போனா? டைம் பாஸ்க்கு ஏதாவது சாப்பிடலாம். ஐயோ நந்து, ஏய் நந்து. சின்ன வயசுல இருந்தே உனக்கு எனக்கு ஒரே பிரச்சனை. அதுக்குன்னு நீ என்ன கொலை பண்ற அளவுக்கு வருவேன்னு நான் நினைச்சு பார்க்கல. எல்லா லவ் ஸ்டோரியிலயும் லவ் பண்ற ரேஞ்சுக்கு வந்தா நம்ம மேட்ரு என்னமோ கொலை பண்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கு செல்லம். சோ சேட். நந்து, ஏய் நந்து. ஏய் ஏய் நந்து, நான் குளோரோஃபார்ம் நினைச்சு பர்ஃப்யூம் அடிச்சிட்டேன்டி. ஐயோ யாரு நீ? என்ன ரேப்பே பண்ணிட்டு இருப்பான். இல்ல சீக்கிரமா போலாம். இந்தாம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் இவன் எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான் சார். இவன் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தானா? இங்க நடக்கிறத பார்த்தா நீங்க தான் அவனுக்கு தொந்தரவு கொடுத்த மாதிரி தெரியுது. சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? சார் அது நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ். சும்மா இங்க கண்ணாமூச்சி ஆட்டம் விளையாடிட்டு இருந்தோம். குளோரோஃபார்ம் விஷயத்தை பத்தி சொல்லவா? ஆமா சார். ஓஹோ, அது வேறயா? உங்களை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. இப்ப பாருங்க சார். இப்ப லவர் மாதிரி தெரியுறீங்க. அப்படியே ஒரு டூயட் ஆடிட்டு வாங்களேன், அப்ப கன்ஃபார்ம் ஆகும்.